நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்ல தாவேகா தலைமையில ஒரு பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே திமுக நான் பாக்குறேன் நீங்க ஹெட்லைன்ல தாவேகா தலைமையில பலமான கூட்டணி அமைப்புலாம் சொல்லல. தாவேகா தலைமையிலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது, 4 முறை போட்டி இருக்கும் என்று சொன்னேன். அதுல நண்பர் சீமான் தனித்து போட்டிடுவார். தேசிய ஜனநாயக கூட்டணி, ஆளும் கட்சி திமுக கூட்டணி, அதை தாண்டி தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இயக்கத்திலே இணைந்து அவர் கூட்டணிக்காக பல முயற்சிகள் செய்வதை நாம் கேள்விப்படுகிறோம். தாவேகா தலைமையில் ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அது என்டிஏ கூட்டணியை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஏதோ பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வருத்தத்தினால சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். இப்ப நான் பேசுறது எல்லாமே யதார்த்தத்தை பேசுகிறேன். திமுக மீது இத்தனை குற்றச்சாட்டுகள், இத்தனை போராட்டம், நீங்கள் சொன்னது போல நகராட்சித்துறை உட்பட பல துறைகளிலே ஊழல் முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள், பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்கிறேன் என்று சொன்னார்கள், பகுதி நேர மருத்துவர்கள் செவிலியர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள், அதுபோல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்றார்கள். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் தேர்வுகள் நடைபெற்று அதன் மூலம் இந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வந்தது என்றே தெரியவில்லை. வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது, எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கிறது என்பதெல்லாம் எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத சூழ்நிலையிலும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முழுவதும் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்ன என்பதை திமுகவை உண்மையிலேயே வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகள் அதை சுய பரிசோதனை செய்து அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் திமுக இன்றைக்கு மிருக பலத்தோடு இருக்கிற திமுகவை, ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற திமுகவை வீழ்த்த முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.